இந்த உலகத்துல எல்லாரோட கையிலயும் வந்து ஒரு ரெட் கலர் கயிறு மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கும். அது என்ன கயிறுனா, இப்போ இவங்களுக்கு யார் வந்து லைஃப் பார்ட்னரா வரப்போறாங்களோ அவங்களோட கை தான் வந்து அதுல கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த பொண்ணோட கை மட்டும் தனியாவே தான் இருக்கும். எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே போறப்போ திடீர்னு வந்து அந்த பொண்ணோட கையிலயும் கயிறு வந்துடும். எப்படியோ ஒரு வழியா நம்மளோட கையிலயும் கயிறு வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டே போய் பார்த்தா அடுத்த பக்கம் வந்து ஒரு தவளையோட காலில் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த தவளை அவகிட்ட பேசுது. இது உண்மைதானா இல்ல நம்மளோட கற்பனை தானா? நேத்து வேற தவளை கறி சாப்பிட்டோம், ஒருவேளை அதனால தவளை பேசுற மாதிரி நம்மளுக்கு கேக்குதோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தவளை வந்து இல்ல இது உனக்கு உண்மையா தான் கேக்குதுன்னு சொல்லும். இது தவளையெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் இருப்பாரு, அவருக்கு வந்து ஒரு சூனியக்காரி சாபம் கொடுத்திருப்பா. அந்த சாபத்தினால தான் இப்ப இவரும் வந்து தவளையா மாறி இருப்பாரு. அந்த சாபம் இப்ப இவருக்கு போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து அவரோட தலை மேல வந்து இப்படி லைட்டா நக்கணும். ஸ்டார்டிங் இந்த பொண்ணு கிட்ட சொல்றப்ப அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு தான் சொல்வா. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு பேசியே வந்து அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சிருவாரு. இப்ப அந்த பொண்ணு இப்ப அதே மாதிரி நக்கின உடனே அவரும் வந்து பையன் மாதிரி மாறிடுவாரு. இப்ப அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.